ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் ராவணன், சைல்டு ஸ்பெஷலிஸ்ட். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம். இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தை வளர்ச்சியை மானிட்டர் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே எவ்வளோ எடை போடணும், எந்தெந்த மாதத்தில் எடை போடணும்னு ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இப்போ முக்கியமாக இந்த தலையோட சுற்றளவு அதை பார்க்கணும். அது எதுக்குன்னா, உள்ளே இருக்கக்கூடிய மூளையோட வளர்ச்சியை நம்ம மானிட்டர் பண்ணுறது தான் இந்த தலையோட சுற்றளவு. ரொம்ப குறைவாக இருந்தாலும் மைக்ரோகெஃபாலின்போம், ரொம்ப அதிகமாக இருந்தாலும் மேக்ரோகெஃபாலின்போம். இதை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா, சின்ன நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுட்டே போதும். 3, 9 அப்புறம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஒரு குழந்தை பிறக்கும்போது அது தலையோட சுற்றளவு பார்த்திங்கன்னா 33லேருந்து 35 சென்டிமீட்டர் இருக்கும், அதாவது 35 சென்டிமீட்டர்ஸ். அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 3, 9, 3, 9, அதாவது 3 months 9 months, 3 years 9 years. ஸோ இதை போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் 5 சென்டிமீட்டர் ஆட் பண்ணிக்கலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா 3 months பேபி அப்படின்னா ஏற்கனவே பிறக்கும்போது 35 + 5 40. 9 months பேபி அப்படின்னா 40 கூட ஒரு 5 45. 3 years ஆகும்போது 50 சென்டிமீட்டர்ஸ், 9 years ஆகும்போது 55 சென்டிமீட்டர்ஸ். ஸோ நம்மளை இப்போ ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 5 வயதுக்கு மேலேயே இந்த தலையோட சுற்றளவு பெருமளவு டிஃப்ரென்ஸ் இருக்காது, ரொம்ப மெதுவாக தான் இருக்கும். அதனால் அந்த 5 வயதுலேருந்து 9 வயதுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா அந்த 55 சென்டிமீட்டர் வரும், அவ்வளோதான். ஸோ இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? தலையோட சுற்றளவு பிறக்கும்போது 35, 3 மாதம் ஆகும்போது 40, 9 மாதம் ஆகும்போது 45, 3 வயசு ஆகும்போது 50 சென்டிமீட்டர், 9 வயது ஆகும்போது 55 சென்டிமீட்டர். அதுதான் அடல்ட்டோட ஹெட் சைஸ். ஸோ இது இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு மூளையோட வளர்ச்சி அளவு சரியாக இருக்குன்னு அர்த்தம். இதிலேருந்து டீவியேட் ஆகி ரொம்ப குறைவாக இருந்ததுன்னா அது மைக்ரோகெஃபலி. கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது. ஸோ ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கும். மூளை வளர்ச்சி, புரிஞ்சிக்கிற திறன், பேச்சு, மற்றதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கான்னு உடனடியாக நம்ம நியூராலஜிஸ்ட், அதாவது நரம்பு டாக்டர் பார்த்து நம்ம செக் பண்ணிக்கணும். ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அது தலைக்குள்ளே நீர் ஏதாவது சேர்ந்துருக்க வாய்ப்பு இருக்குது. மேக்ரோகெஃபாலின் வெளியே வச்சு சொன்னாலும் உள்ளே நீர் சேர்ந்ததுன்னா அதை ஹைட்ரோகெஃபாலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது நீர் சேர்ந்துருக்கா, இதுக்கும் நம்ம ஸ்கேன் போட்டுட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் வரைக்கும் பண்ண வேண்டியிருக்கோம். அதுக்கப்புறம் பிற்பாடு அந்த குழந்தையோட வளர்ச்சியில், அறிவு திறனில் ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம். அதுக்கும் நம்ம நியூராலஜிஸ்ட்டோ இல்லை சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டோ பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சிகிச்சை எடுத்துக்க வேண்டியிருக்கோம். என்ன நண்பர்களே, நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கா? அப்படி இருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல உபயோகமுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் ராவணன். நன்றி, வணக்கம்.